நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. अभी इसका रेट 1500 रुपये पड़ा है और फिलहाल क्या रेट चल रहा है नहीं चल रहा है। ब्लैक मार्केट में इसका रेट एकदम हाई हो चुका है जो कि हाट मार्केट में सिलेंडर है अभी मैं लेके आया हूँ जो कि हाट मार्केट में अभी इसका रेट 1500 रुपये पड़ा है और फिलहाल क्या रेट चल रहा है नहीं चल रहा है। ब्लैक मार्केट में इसका रेट एकदम हाई हो चुका है जो कि हाट मार्केट में सिलेंडर है अभी मैं लेके आया हूँ जो कि हाट मार्केट में अभी इसका रेट 1500 रुपये पड़ा है और फिलहाल क्या रेट चल रहा है नहीं चल रहा है। ब्लैक मार्केट में इसका रेट एकदम हाई हो चुका है जो कि हाट मार्केट में सिलेंडर है अभी मैं लेके आया हूँ जो कि हाट मार्केट में अभी इसका रेट 1500 रुपये पड़ा है और फिलहाल क्या रेट चल रहा है नहीं चल रहा है। ब्लैक मार्केट में इसका रेट அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரதாப்கர் மாவட்டத்தில் கள்ளச்சந்தையில் கேஸ் சிலிண்டர் விற்பனை செய்யப்படுகிறது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சத்தால் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டரை 1500 ரூபாய் கொடுத்து மக்கள் வாங்கி செல்கிறார்கள். இத்தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அஜய். சாதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் கேஸ் சிலிண்டரின் விலை எவ்வளவு இருந்தது? தற்பொழுது 1500 ரூபாய்க்கு கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. மக்கள் வாங்கி செல்கிறார்கள். முழு விவரங்கள். உலகின் மிக முக்கிய எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி பகுதி, அதாவது ஈரான்ல இது போர் காரணமாக முடங்கியதன் காரணமாக சர்வதேச அளவில் எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்படலாம் என்ற அச்சத்துல இந்தியாவில் பல பகுதிகளில் மக்கள் முண்டி அடித்துக் கொண்டு சிலிண்டர்களை வாங்க தொடங்கி இருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் நொய்டாவில் இருக்கக்கூடிய பாரத் கேஸ் ஏஜென்சிக்கு வெளியேவும் காலி சிலிண்டர்களை வைத்து நீண்ட வரிசையில் மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று உத்தரப்பிரதேசம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பித்பூர் என்ற கிராமத்திலும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் காலி சிலிண்டர்களை வைத்து அமர்ந்து வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போர் பதற்றம் காரணமாக சிலிண்டரினுடைய விலை, சிலிண்டரினுடைய தட்டுப்பாடு அதிகரிக்கும் என்பதனால பொதுமக்கள் இந்த நீண்ட வரிசையிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தட்டுப்பாடு ஏற்படலாம் என்றும் அதிக விலைக்கும் தற்பொழுது இந்த கேஸ் சிலிண்டர் விலையானது விற்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சிலிண்டர் கருப்பு சந்தையில சுமார் 1500 வரை விற்கப்படுவதாகவும் பொதுமக்கள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. எண்ணெய் நிறுவனங்கள் விநியோகத்தை சீராக நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் ஒரு சில ஏஜென்சிகள் சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையிலும் கூட, ஆனாலும் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் என்று பொதுமக்கள் அச்சத்திலே இந்த சிலிண்டர்களை தற்பொழுது வாங்க தொடங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஆங்காங்கே சிலிண்டர் தட்டுப்பாடுகள் இல்லை என்றாலும் கூட சிலிண்டர் விநியோகமானது சில இடங்களில் தடைபட்டிருப்பதாகவும் தகவல்கள் நமக்கு சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில தமிழ்நாடு அரசும் உடனடியாக எண்ணெய் நிறுவனங்கள் தங்களிடம் எவ்வளவு கேஸ் சிலிண்டர்கள் இருக்கின்றது என்பதை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறது. அந்த வகையிலே தான் தற்பொழுது இந்த எல்பிஜி சமையல் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற அச்சத்திலே பொதுமக்கள் தற்பொழுது வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அஜய். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.